எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 4வது நூறில் 10வது பதிகத்தில் 9வது பாட்டு, பிரபந்தத்தில் 3114வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. விளம்பும் 6 சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரிய ஆதிபிரான் அமரும் உலகொள் வளங்கொள் தன்பனை சூழ்ந்த அழகாய திருக்குறுகூர் அதனை உலங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உய்ய கொண்டு போகுறிலே அப்படின்றதாக பாட்டுது. விளம்பும் 6 சமயம் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரிய பிரான் அமரும் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிபிரான் அமரும் உலங்கொள் வளங்கொள் தன்பனை சூழ்ந்த அழகாய திருக்குறுகூர் அதனை உலங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உய்ய கொண்டு போகுறிலே அப்படிங்கிறதாக பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா விளம்பும் 6 சமயம், 6 சமயம்னு சொல்லியிருக்கா பாருங்க. விளம்பும் 6 சமயம்ன்றது என்னன்னா, சாக்கியன்றது என்னென்ன, சாக்கியத்தில் எப்படின்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே மாயை, சூன்யம், எல்லாமே சூன்யம்ன்றது சாக்கியமத்தோட கொள்கை. உலுக்கியர்ன்றது என்னன்னா கிட்டத்தட்ட முஸ்லீம் தான். உலுக்கியர்ன்றது வந்து உலுக்கர்கள் அவங்கள தான் சொல்லுவாங்க. அதில் அது கிறிஸ்டின் வந்து முஸ்லீம்லேயே அது இது ஒரு வகை. அதுதான் அது என்னன்னா, தாம் கண்ணால் பார்ப்பதே கடவுள். இப்போ நான் உங்களை பார்த்தேன்னா உங்களை என்னால் பார்க்க முடியுதுன்னா நீங்கள் தான் கடவுள். அது மாதிரி எதை பார்க்குறோமோ அதுதான் கடவுள். கடவுள்னு தனியாலாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அது 2வது மதம். அடுத்து 3வது ஒன்றுக்கு அக்ஷபாதம்னு ஒன்று இருக்குது. அக்ஷபாதன்றது என்னென்னா, எனக்கு புத்திக்கு என்ன எட்டுறதோ அதுதான் கடவுள். என் புத்திக்கு எது இது கடவுள்னு தோணுச்சுன்னா அதுதான் கடவுள். வழிபாடுகள்ன்றதெல்லாம் கிடையாது. பெருமாளை சேவிக்கிறது, வழிபடுறது அதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் எதை சொல்கிறேன்னா அதுதான் எனக்கு கடவுள். ஒருத்தருக்கு கடவுள் ஒவ்வொரு மாதிரி மாறும். நீங்கள் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு உங்களை கடவுளாக இருந்துச்சேன்னா நீங்கள் தான் கடவுள். அதே மாதிரி எனக்கு நீங்கள் ஏதாவது நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணியிருந்தேன்னா நான் தான் உங்களுக்கு கடவுள். அந்த மாதிரி அக்ஷவாதம்ன்றது. அடுத்து வந்து சமணரோட அவங்க கொள்கையை பார்த்தீங்கன்னா, சமணம்ல எல்லா நிலையும் கடவுள், எல்லா நிலையும் கடவுள். நிற்கிறது கடவுள், இருக்கிறது கடவுள், கீழே படுத்துக்கிறது கடவுள், தரையை பார்த்தா கடவுள், இந்த பூமி மண்ணை எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுள், புல்லை பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுள். அது மாதிரி எல்லா நிலையிலும் கடவுள். அடுத்தது கபிலம்னு ஒரு மதம் இருந்திருக்கு. அப்போ அது என்னன்னா, இயற்கையே தெய்வமாக கூறுது. சூரியன் கடவுள், சந்திரன்னா சந்திரன் கடவுள். நம்மளாம் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க அதையும் தாண்டி இயற்கையாக எது புல்லு பூண்டு முளைக்கிறதுனா அதுதான் கடவுள். பூமி மண்ணிலேருந்து முளைக்கிறதா அதுதான் கடவுள். மண்ணிலேருந்து தண்ணி கிடைக்கிறதா அதுதான் கடவுள். அந்த மாதிரி இயற்கை தான் அவங்களுக்கு கடவுள், வேற எதுவும் கிடையாது. கபிலம்ன்றது. பதஞ்சலின்னு ஒன்று இருந்திருக்கு. பதஞ்சலின்றதுன்னா அதுனா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கடவுள் தேவை. கடவுளை நினச்சி மனசை ஒருநிலைப்படுத்தணும். பதஞ்சலி யோகத்தில் அதுதான், கடவுளை நினச்சி மனசை ஒருநிலைப்படுத்தணும். இப்போ கூட பதஞ்சலி யோகத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை சொல்லவே மாட்டாங்க, மனசை ஒருநிலைப்படுத்துன்னு தான் சொல்லுவாங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கு கடவுளை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க மனசு ஒருநிலைப்பட்ட அப்புறம் கடவுளை தூக்கி போட்டுருவாங்க. அதான் பதஞ்சலி யோகம். பதஞ்சலியில் அதான், உங்கள் மனசு ஒருநிலைப்பட்டுருக்குன்னா நீங்கள் தான் கடவுள், வேறு யாரும் இல்லை. அதனால் உங்களுக்கு வேறு கடவுள் தேவையில்லை, தூக்கி போடுறது அவ்வளோதான். அப்படியே இருக்க வேண்டியதான். நம்ம பாட்டுக்கு நம்ம அதாவது கைவல்யம்னு வாங்க போட்டதுக்கு முன்னாடி அந்த கைவல்யத்தில் போய் நான் தான் கடவுள், ஆனந்தமாக இருப்பீங்க. ஆனந்தமாக இருக்கிறத விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அதுவே போகிறோம் எங்களுக்கு. அதுக்கு மேலே மோட்சம்லாம் வேண்டாம். இந்த கைவல்யத்தில் இருக்கிறதே எனக்கு கடவுள்கிட்ட இருக்கிற மாதிரி தான். கடவுளோட ஆனந்தம் எனக்கான ஆனந்தம் எனக்கு கிடச்சிருக்கு, போகிறோம். இனிமேல் எனக்கு கடவுள் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறது. அதுதான் பதஞ்சலி. சாக்கியம், உலுக்கியம், அக்ஷவாதம், சமணம், கபிலம், பதஞ்சலி, 6 யோகம். இதுதான், இந்த 6 யோகத்தை தான் சொல்றார். வணங்கும் 6 சமயம், இந்த 6 சமயத்தை தான் சொல்றார். விளம்பும் 6 சமயமும், நீங்க சொல்ற 6 சமயமும் அவையாகியும். ஆனா அதையெல்லாம் படிச்சது இவர் தான். ஏன்னா சாமி இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான், கடைசியில் இருக்குவான். அவனை படிச்சது யாரு? கடவுள் தானே. ஒருத்தர் அம்மா குழந்தை எப்படி ஒருத்தன் வந்து எனக்கு அம்மா எல்லாம் கிடையாது எனக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான்னா,
மனுஷன் வந்து எனக்கு அம்மா கிடையாதுன்னு சொன்னான்னா எப்படியோ அப்படிதான் அப்படிதான் அந்த தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க, தெய்வம் இல்லைன்னு சொல்ற கட்சி, அதாவது பதஞ்சலி. பதஞ்சலி தான் கடைசியில் என்னன்னா உங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் தெய்வம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெய்வம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சொல்றது. அது மாதிரி இது அதில் சொல்றாரு. அதான் அவையாகியும் அப்படிப்பட்ட இந்த இந்த நம்ம 6 சமயம் சொன்னமே, இவை எல்லாமே ஆகி நின்னது அவன் தானோ, அவன் தான் அதை உண்டு பண்ணதான். இந்த சமணத்துல வந்து வைஷ்ணவம் சைவம் வைஷ்ணவம் அதெல்லாம் சமணம் புத்தம்ன்றதெல்லாம் கிடையாது. சமணன்றது என்னன்னா இந்த இந்த 6 சமயம்ன்றது என்னன்னா சாமி இருக்குன்றது, இல்லைன்றது, இல்லை இதைத்தான் சாமின்றது, கடவுள் இதுதான், இதை தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்றது, அந்த மாதிரி. அது மாதிரி 6 சமயம் விளம்பும் 6 சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால். மற்றும் தன்பால்னா இன்னும் இருக்கிற மற்ற மதங்கள் மற்றும் தன்பால் எல்லாத்தையும் தன்பால் அளந்து காண்டு அதையெல்லாம் அளக்கவே முடியாது. அளந்து காண்டுக்கு அரிய பிரான். அளந்தெல்லாம் அதை நீங்கள் வந்து அளந்து சொல்லவே முடியாது. அதையெல்லாம் கலந்து இதெல்லாம் இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. இதெல்லாம் இவங்களோட இந்த 6 சமயத்தோட அவையாகியுமா மற்றும் தன்பால் மீதி இருக்க மதங்களை எல்லாம் எல்லாத்தையும் அளந்து பார்க்கறதுக்கே முடியாத, அது எல்லாத்தையுமே படைத்தவனாகிய அளந்து காண்றதுக்கு அரிய ஆதிபிரான் அமரும். அமரும்னா இந்த இடத்துல வந்து இருக்கும்னு அர்த்தம். ஆதிபிரான் இருக்கும். ஆதிபிரான் வந்து இருக்கக்கூடிய உளங்கொள் தன்பனை சூழ். உளங்கொள்ன்றது என்னன்னா நீங்க உங்க மனசால நினைக்கிறது. உளங்கொள்றது ஞானம். உளங்கொள் ஞானம் மானசீகமான ஞானம். அதான் உங்க மனசை இது பண்ணிக்கிறது, அதுல வச்சுக்கிறது. உளங்கொள் தன்பனை சூழ். தன்னுன்றது 2 சூழியன் கிடையாது. 2 சூழியன்னா எனக்குன்னு அர்த்தம். தன்னுன்றது தன் 3 சூழியன். 3 சூழியன் வந்து குளுமை, தண்ணீருக்கு வருது அந்த எண்ணு போட்டால் குளுமை. தன்பனை சூழ் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த 3 சுழி எண்ணு, 2 சுழி இன்னு, 3 சுழி எண்ணு, 2 சுழி இன்னு, 1 சுழி இந்து வருது. அதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக யூஸ் பண்ண. அதனால தான் தம்மாழ்வார் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவருக்கு வந்து வேதத்தின் தமிழ் வேதம்னு நான் அந்த திருவாய்மொழிக்கு வச்சுருக்காங்க, பேர் வச்சுருக்காங்கன்னா அதான் காரணம். அப்படி இருக்கும். அதில் இருக்க இலக்கணப்பழையெல்லாம் இருக்காது, சொல்லாடல்லாம் அருமையாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்த பதியத்தில் இன்னும் நிறையா வரும். நான் சொல்கிறேன், எல்லாம் வரும்போதெல்லாம் சொல்கிறேன். அதனால தான் அதை வந்து எல்லாரும் ரொம்ப போற்றி போகிறது காரணமே அதான். நம்மாழ்வாரத்தை வந்து தமிழ் வேதம்னு சொன்னது காரணமே அதான். இலக்கணப்படியே இல்லாத எழுதக்கூடிய ஒரு அதுவும் அவர் அதே இடத்துல இருந்து எழுதினார், ஒரே இடத்துல உட்காந்து எழுதினார் எல்லாத்தையும், வேறு எங்கே எழுந்து போகவே இல்லை. மானசீகமான ஞானம், அதான் உளங்கோல் ஞானம். உளங்கோல் தன்பனை சூழ்ந்து அழகா இருக்கிற தன்பனை குளுமையான பனைமரங்கள் சூழ்ந்து அழகா இருக்கிற திருக்குறுகூர் அதனை. திருக்குறுகூரில் அதனைனா வாழ்வார் திருநகரியை இருக்கின்ற உளங்கொள் ஞானத்து. உளங்கொள்னா உங்க உள்ளத்தில் இருக்க ஞானத்தை, உளங்கொள் ஞானத்து வைமின். உங்க மனசுக்குள்ள அந்த ஞானத்தை வைங்க, அந்த மானசீகமான ஞானத்தை உங்க மனசுக்குள்ள வைங்க. உளங்கொள் ஞானத்து வைமின் உண்மை உய்ய கொண்டு போகிறீர்களே. உய்ய கொண்டு போகுதுன்னா உய்ய கொண்டான்றது வந்து உங்களை வந்து ஆட்கொள்றது. அதான் உண்மை. உங்களுக்கு வந்து உங்களுடைய கடைசி காலத்தில் நீங்கள் முடிஞ்சு நீங்கள் போகும்போது உங்களை மோட்டத்துக்கு இப்போ கொடுக்குறாரு, அதுதான் உய்ய கொள்ளுதல்னா தன்னை உங்களை சுவீகரித்தல், உங்களை அடைதல், உங்களை வந்து ஆட்கொள்ளுதல், அதான் அதுக்கு அர்த்தம். மீன் உண்மை உய்ய கொண்டு போகிறீங்களே. நீங்கள் காலம் முடிஞ்சு நீங்கள் போகும்போது உங்களை கூட்டின்னு போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட வரும், இதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த விளம்பும் 6 சமயம் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டிருக்கு அரிய பிரான் இருக்கான் இல்லையா, அளந்து காண்டிருக்கு அரியனாகிய ஆதிபிரான். அந்த நவராத்திரியில் இருக்க ஆதிபிரானை நீங்கள் எல்லா இதையும் மற்ற சமயங்களையும் அதையும் அதுக்கும் தன்பால் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்து பண்ணுற ஆதரிக்கிற அந்த ஆழ்வாரத்தில் இருக்கிற ஆதிபிரானை நீங்கள் மேலே உங்களோட கடைசி காலத்தில் நீங்கள் முடிஞ்சு இங்கே மேலே மோஷத்துக்கு போகும்போது மனசில் வச்சுட்டே இருக்கோ, அப்போ தான் நீங்கள் மோஷம் போக முடியுன்றதாக அர்த்தம். இந்த பாட்டோட அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை போவோம். தேங்க்யூ.